வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும். இன்று நாங்கள் மீன் குழம்பு செய்வது எப்படி என்பதை பார்ப்போம். இது ஒரு வித்தியாசமான மீன் குழம்பு. அனைவரும் இப்படி செய்யுங்கள். இதற்கு தேவையான பொருட்களை இப்பொழுது தேவையான பொருட்கள்: வெந்தயம், மஞ்சள், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், கடுகு, உப்பு, தூள், வெங்காயம், உள்ளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், புளி, தேங்காய் பால், அதை சேர்த்து மீன். இந்த மீன் நாங்கள் பொரிக்க போகிறோம். அதில் ஒரு மீனை நீங்கள் பொரிக்காமல் குழம்புக்க போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் வாசமாக இருக்கும். மற்ற மீன் எல்லாத்தையும் உப்பு போட்டு மஞ்சளும் போட்டு அதை பொரிச்சு எடுக்க போகிறோம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான குழம்பு உங்களுக்கு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்வது என்பதை பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள் இவ்வளவு தான். போகிறோம் இதுக்குள்ளே போட்டு அப்படியே வரியாக பொரிக்க வைக்கிறோம். அந்த அடுப்பை குறைச்சி விட்டுட்டு நீங்கள் வரியாக பொரிக்க எடுக்கணும். ஒரு மீனை மாத்திரம் நீங்கள் பொரிக்காமல் குழம்புக்குள்ளே மாத்திரம் போடுங்க. ஏன்னா கொஞ்சம் மீன் குழம்பு வாசமாக இருக்கணும். மற்ற மீன் எல்லாத்தையும் பொரியுங்க. அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல க்ரன்ச்சியாக பொரிச்சு எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ நான் இந்த மீனையும் இப்போ நானக்கா பொரிக்க போகிறேன். நல்லா பொரிச்சு போட்டு இப்படி பொரிஞ்சு வந்துட்டு அளவு நல்லா. ஓகே, இந்த டைமில் நாங்கள் இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சு போட்டு நாங்கள் அடுத்ததாக தாளித்து மற்றதெல்லாம் செய்வோம். பாருங்க, இப்போ இது நல்லா பொரிஞ்சிட்டுது. அதை இந்த மாதிரி பாத்திரத்தில் எடுத்து வைப்போம். பொரிச்சு எடுத்து இது ஒரு சைடில் வைப்போம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போகிறோம். நாங்கள் இப்போ 1/4 ஸ்பூன் கடுகு போடுறோம். அதே மாதிரி 1/4 ஸ்பூன் வெந்தயம் போடுறோம். வெந்தயம் போடுறது இந்த வயிறு எரியாமல் இருப்பதற்கு நல்லா இருக்கும் வெந்தயம். அதை 1/4 ஸ்பூன் சின்ன சீரகம், பெரிய சீரகம், இதோடு சேர்த்து மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இந்த விஷயம் போட்டு நாங்கள் அழகாக பிளட்டி விடுவோம். மிக்ஸ் பண்ணுவோம். நாங்கள் இப்போ புளி விட போகிறோம். அதோடு சேர்த்து மஞ்சள் போட்டாச்சு. அதோடு சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடுறோம். இந்த உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ நாங்கள் 1 கப் தண்ணி, ஓகே, அதோடு சேர்த்து நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு தூள் போடுங்க. நான் 2 ஸ்பூன் தூள் போட்டுடுறேன். இந்த இடத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு இது ஒரு 5 நிமிஷம் மூடி விடுங்க. அப்படியே நாங்கள் ஒரு 5 நிமிஷம் மூடி விடுவோம். ஓகே, 5 நிமிஷம் ஆச்சுது. நாங்கள் எடுத்து போட்டு இதுக்குள்ளே நாங்கள் இந்த மீன் ஆட் பண்ணுவோம். 2 மீன் துண்டு இருக்குது, அதை ஆட் பண்ணி போட்டு அதோடு சேர்த்து உள்ளியும் ஆட் பண்ணுவோம். இதுக்குள்ளே அப்போ தான் அந்த வாசம் இருக்கும். ஸோ இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இதே மாதிரி 5 நிமிஷம் மூடி விடுவோம். இப்போ நாங்கள் 5 நிமிஷம் ஆகிட்டுது. நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுக்குள்ளே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் இந்த கரைச்சி வச்ச பாலை அதுக்கு போடலாம். விட்டுட்டு இது ஒரு 7 மினிட்டு மூடி விடுவோம். பண்ணி பார்ப்போம். நாங்கள் நல்ல 7 மினிட் ஆகி நல்ல குழம்பாக எல்லாம் வந்துட்டுது. இதுக்குள்ளே நாங்கள் என்ன செய்வோம்னா பொரிச்சு வச்ச மீனை இதுக்கு நாங்கள் போட போகிறோம். பொரிச்சு வச்ச மீனை இதுக்கு நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி போட்டு இதை ஒரு 5 மினிட் மூடி வைப்போம் லோ ஃப்ளேமில். இப்போ 5 மினிட் ஆகிட்டுது. நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது. இப்போ இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா கரம் மசாலா போட போகிறோம். இந்த கரம் மசாலா எல்லா கறிக்கும் நான் போட்டு சமைக்கிறேன். நீங்களும் போட்டு சமைங்கோ. அது ஒரு வாசமாகி நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இதுக்கு என்னென்ன செய்யணும் என்றால் கரம் மசாலாவுக்கு கருவா, ஏலம், கிராம்பு, சின்ன சீரகம், பெரிய சீரகம், அதோடு சேர்த்து மிளகு, கொத்தமல்லி இந்த எல்லாத்தையும் ஒரு லைட்டாக வறுத்து போட்டு நீங்கள் அதை கிரைண்டரில் அடித்து மாவாக வச்சுருங்க. எல்லா கறிக்கும் நீங்கள் போட்டு சமைச்சு பாருங்கள். அது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ கரம் மசாலா போட்டோம். இது ஒரு 1 மினிட் போட்டுட்டு ஆஃப் பண்ணி போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் விட்டுட்டு நல்லா மூடி போட்டு நீங்கள் பரிமாறினா சரி. ஓகே, உங்களுக்கான சூப்பர் குழம்பு ரெடி. பாருங்கள் எவ்வளவு அழகாக வந்திருக்குது. நீங்களும் இப்படி வீட்டில் செய்து பாருங்கள். இந்த மீன் குழம்பு ஒரு வித்தியாசமாக டேஸ்ட். நீங்கள் தக்காளி போட்டால் கொஞ்சம் தண்ணி ஆகும்.
நீங்கள் பழப்புளியிலே நீங்கள் சமைச்சிங்கன்னா அது கொஞ்சம் திக்காக இருக்கும், சாப்பிடாம ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி வீட்டில் செய்து பாருங்கள். பார்த்த உறவுகள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களுடன் வருகின்றேன்.